சொன்னா ஒரு கடமை போருக்கு போறது, இன்னொரு கடமை அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மள அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லி ஊதுமலைக்கு கூப்பிடுறானா இல்ல அந்தக்கு மலை கூப்பிடுறானா? நம்மள நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் எங்க சண்டைக்கு போக சொல்றானா? நம்மள நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் எங்கேயாவது ஊர் உலகம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணு சொல்றானா? சஹருக்கு உன் வீட்டுல எந்திரிக்க போற, சஹர் செய்ய போற, தஹஜ்ஜுத் தொழ போற, மஹல்லால ஃபஜ்ர் தொழ போற, அன்றைய இஃப்தார் வரைக்கும் திக்ர்ல திலாவத்துல உன்னுடைய ஐம்பதுகளை அடக்கிட்டு ஒரு மாதம் நோன்பு வைக்க போற. இது வைக்க இந்த உம்மத்துக்கு வலிக்குதா? கத்தியால பல குத்துக்களை வாங்கி இந்த மார்க்கத்திற்காக உயிரை விட்ட சஹாபாக்களை வாழ்க்கை வரலாறுகளை இந்த உம்மத்து இன்னும் விளங்கி கொள்ளணும் தான் அர்த்தம். அதனாலதான் இந்த உம்மத்து என்ன செய்யுது, கொஞ்சம் பணமும் பதவி அதிகாரம் வந்ததுக்கு பின்னால் தன் பணம் வெளியே தெரியணும், தன் அதிகாரம் வெளியே தெரியணும், தன் பொறுப்பு வெளியே தெரிந்ததற்காக வேண்டி இது போன்ற ரமலானை வரவேற்கின்ற நிகழ்ச்சிகள் எடுத்து செய்யறாங்க. இது தேவையான கட்ட மார்க்கத்துக்கு தேவைதான். ஆனா நோன்பு வைக்காதவருக்கு இது தேவையா? வெறுமனே வரவேற்று போவதல்ல ஒரு மூமினுடைய அடிப்படை கடமை. வரவேற்றவர்கள் அதற்காக மதிப்பு தர வேண்டும். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் ஒரு வார்த்தையில வாங்கன்னு சொன்னா அவர் வரமாட்டார். அவருக்கு என்ன சொன்ன வாங்க வாங்க சொன்னா அவரே உள்ள வருவார். அவர் தான் நினைப்பார் வந்தது விருப்பம் இல்லையோ அப்படின்னு அவர் நினைக்க தோணும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நோன்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட வேண்டும். நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நோன்பு காலங்கள்ல எப்படி எல்லாம் அமல் செய்தார்கள். நோன்பு அல்லாத மாதங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவை 3ஆக பிரித்துக் கொள்வார்களாம். உதாரணத்திற்கு இஷாவிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினர், ஒரு சில குறிப்பிட்ட உறுப்பினர்கள் தொழுவார்கள், ஓதுவார்கள், திக்ர் செய்வார்கள். அந்த டியூட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் தொழுகைக்கு வந்து விடுவார்கள், தொழுதவர்கள் உறங்க சென்று விடுவார்கள். அவர்கள் 2 மணி வரைக்கும் தொழுவார்கள், திக்ர் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய டியூட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி மற்ற உறுப்பினர் செய்வார்களா? இப்ப நம்முடைய டைம் டேபிள் சொல்லி 3 மணிலிருந்து ஃபஜர் வரைக்கும் நன்மையில் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய வீட்டுல இரவு கூட மற்ற மாதங்கள்ல வெறுமனே வெட்டியா இன்னைக்கு 11 மணி வரைக்கும் எல்லா முசீபத்தையும் பார்த்துட்டு எல்லா கேவலமான அசிங்கமான விஷயங்களை பார்த்துட்டு படுத்தக்கூட குடும்பமாக அன்றைக்கு கிடையாது சஹாபாக்கள். ரமலான் அல்லாத மாதங்களிலும் கூட அவர்கள் புண்ணியத்தில கழித்தார்கள். ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் தூங்கவே மாட்டோம் ரமலான் முழுக்க 30 நாள். அதுக்காண்டி யாரும் தூங்காம இருக்கிறாங்க, நோய் வந்துடும், உடலுக்கு ஆரோக்கியம் தேவை, வழிகாட்டியாக முன்மாதிரியாக இதையெல்லாம் வாழ்ந்தார்கள். ரமலான் மாதம் முழுக்க அயாத்தாக அந்த இரவை மாதத்தை கழிப்பார்களாம். காரணம் கேட்டதுக்கு அபூ ஹுரைரா